ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து இப்போ நம்ம தலைவர் அவங்கள பொறுத்தவரை அந்த தலைவருக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. வேங்கவேல் விஷயத்தில் இன்னைய வரைக்கும் வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாதி கலவரம் எப்போவுமே ஒரு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா காரணம் திமுக. அது வந்து அதிகமானது காரணம். 2023 முன்னாடியுமே இருந்திருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்தது. அளவுக்கு அதிகமாக மதுரை அந்த சவுத் சைடு நீங்கள் போக போக வந்து அந்த ஜாதி கலவரம் ஜாதி அது ஒரு என்ன சொல்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக யாரும் பார்த்தீங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அப்போ அதுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் இவர் திருமாவளவன் அந்த கூட்டணியிலே இருக்கிறார்ல. ஸோ அதை வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ அந்த ஓட்டும் பிரியுது. ஸோ அப்படி பிரியும் போது வாய்ப்புகள் எங்கே அந்த ஓட்டு எங்கே போகுதுன்னா ஒன்று சரி அது ஒரு தேவைக்கா யங்ஸ்டராக இருந்தால் தேவைக்காக போகுது. கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தாங்கன்னா வந்து அது ஏடிஎம்கேவோ வேறு கூட்டணிக்கு போகுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த பாதிப்பு எங்கே இந்த ஓட்டெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா திமுகலேருந்து வெளியே வருது. இப்போ நீங்கள் கூட சொல்லும்போது கூட சொல்கிறீங்க என்டிஏ கூட தான் வெற்றி எத்தனை தொகுதி சார் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு வந்து பெரிய மார்ஜின் இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. அதாவது ஒரு பெரிய மார்ஜின் இருக்காது. இப்போ நீங்களே சொல்லுங்க பெரிய மார்ஜின் இருக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து போட்டி வந்து 3 முனை போட்டி. 4 முனைனா எனக்கு இந்த சீமான் அவர்கள் கட்சி பற்றி எனக்கு இது எக்ஸாக்டா என்டிஏ தான் வரணும் எப்படி சொல்லலாம்? ஒரு தொங்கல்ல கூட விடலாம்ல. இல்லை அதுக்கான வாய்ப்பு எனக்கு என்னோட கணிப்புப்படி நான் வந்து நம்ம கட்டாயம் ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. 2006 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கட்டு ஆற்காடு வீராசாமி அதால் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலும் அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதை மாதிரி இன்றைக்கி கஞ்சா என்ன சொல்கிறது டாஸ்மார்க்கு நீங்கள் சென்னையில் எந்த சிட்டிக்குள்ளே போனாலுமே இந்த ரீக்ரியேஷன் கிளப்னு ஒரு வேர்டு நீங்கள் பார்க்கலாம். அது மனமகிழ் மன்றம் அதுக்கு பேர். இப்போ திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா சர்வசாதாரணமாகிடுச்சு. ஏற்கனவே குடிக்க வச்சு கெடுத்தாச்சு டாஸ்மார்க்கில். இப்போ இந்த கொஞ்சம் எலைட் பீப்புள் இருப்பாங்க இல்லைனா அந்த அப்பர் கிளாஸ் அப்புறம் இந்த மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிற பீப்புள் அந்த டாஸ்மார்க் போகாத ஒரு கூட்டம் இருக்கும். என்னைக்கே ஒரு ஆள் குடிப்பாங்களா இருக்கும். அவங்களெல்லாம் ரீக்ரியேஷன் கிளப் கொண்டு வந்தாச்சு. இந்த போர்டை நீங்கள் நிறைய பார்க்கலாம். ரீக்ரியேஷன் கிளப்னா வந்து இப்போ பேர் தான் ரீக்ரியேஷன். உள்ளே பார்த்தீங்கன்னா குடியாரம் தான் அது. மனமகிழ் மன்றம் அதுக்கு பேர்.